நம்முடைய பிதாவாகிய தேவனாலும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. இந்த நாளிலே நாம் சிலுவையினுடைய தியானத்தை குறித்து தியானித்து வருகிறோம். அந்த சிலுவையின் தியானத்தில் இந்த நாளிலே நாம் பார்க்க போகிறது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய அந்த சிலுவை சூழ்நிலையிலே, அந்த அடிக்கப்பட்ட, பாடுபட்ட, அறையப்பட்ட சூழ்நிலையிலே அந்த இடத்துல இருந்த சாட்சிகளை பற்றி இந்த நாளிலே நாங்கள் பார்க்க போகிறோம். அதிலே முதலாவது நாம் பார்ப்போமானால், யோவான் எழுதின சுவிசேஷத்தில் 19வது அதிகாரம் 25வது வசனத்திலே, இயேசுவின் சிலுவை அருகே அவருடைய தாயும் அவருடைய தாயின் சகோதரி கிலியோப்பா மரியாளும் மக்தலேனாள் மரியாளும் நின்று கொண்டிருந்தார்கள். அதே போல மத்தேயு எழுதின சுவிசேஷத்தில் நாம் பார்க்கும் பொழுது, அந்த மத்தேயு எழுதின சுவிசேஷத்தில் 27வது அதிகாரம் 54லேருந்து 2 வசனத்தை நாம் பார்க்க போகிறோம். 100க்கு அதிபதி அவனோட கூட இயேசுவை காவல் காத்திருந்தவர்களும் பூமி அதிர்ச்சியை சம்பவித்த காரியங்களையும் கண்டு மிகவும் பயந்து, மெய்யாகவே இவர் தேவனுடைய குமாரன் என்றார்கள். மேலும் இயேசுவுக்கு ஊழியம் செய்யும்படி கலிலேயாவிலிருந்து அவரோடு கூட இருந்த அநேக ஸ்திரீகள் அங்கே தூரத்தில் நின்று பார்த்து கொண்டிருந்தார்கள். அவர்களுக்குள்ளே மக்தலேனாள் மரியாளும் யாக்கோபுக்கும் யோசேவுக்கும் தாயாகிய மரியாளும் செபுதேவின் குமாரனுடைய தாயும் இருந்தார்கள். இங்கே சாட்சிகளை நம்ம பார்க்கிறோம். எவ்வளோ பேர் அந்த சிலுவையில் இருக்கிற யார் இயேசு கிறிஸ்து வரையும் பொழுது இதை பார்த்து கொண்டாருன்னு யோவான் எழுதின அந்த சுவிசேஷத்தில் பார்க்கும் பொழுது, அவரோடு கூட மரியாள் இருக்கிறார். கிலியோப்பா மரியாள் என்பவர் ஒருத்தர் இருக்கிறார். இந்த கிலியோப்பா மரியாள் யார் என்பதை இந்த சாட்சியில் நம்ம பார்க்க போகிறோம். இந்த கிலியோப்பா மரியாள் என்றவங்க யோசேப்பு, மரியாளுடைய கணவனாகிய யோசேப்பு, இயேசு கிறிஸ்துக்கு தந்தையாய் வருகிற யோசேப்புடைய சகோதரன் தான் கிலியோப்பா. இந்த கிலியோப்பாவினுடைய மனைவி தான் இந்த மரியாள். இதில் என்ன இருக்கிறது? மரியாளுடைய சகோதரி என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அதிலே நாம் பார்க்கும் பொழுது, ஒரு பக்கம் மரியாளுக்கு சகோதரி, இன்னொரு பக்கம் பார்த்தால் யோசேப்பு கூடிய தம்பி மனைவியாகிய மரியாள் என்று சொல்லப்படுகிறது. இது ஏற்கனவே நாம் வாசித்து பார்க்கும் பொழுது, மார்க்கு எழுதின சுவிசேஷத்தில் 6வது அதிகாரம் 3வது வசனத்தில், இவன் தச்சன் அல்லவா, மரியாளுடைய குமாரன் அல்லவா, யாக்கோபும் யோசேயும் யூதா சீமோன் என்பவர்களுக்கு சகோதரன் அல்லவா. அப்படி கிலியோப்பா மரியாள் இடத்துல பிறந்தவங்க யாக்கோபு, யோசே. இந்த யாக்கோபு யோசே யாருன்னு பார்க்கும் பொழுது, புதிய ஏற்பாட்டில் யாக்கோபு ஒரு புத்தகத்தை எழுதுகிறார். யாக்கோபின் புத்தகம் இருக்குது. அவர் யாருன்னா, இந்த கிலியோப்பாவினுடைய மகன், மரியாளுடைய மகன். இவர் யாருன்னு நம்ம திருப்பி பார்க்கும் பொழுது, யோசேப்பினுடைய தம்பி தான் அந்த கிலியோப்பா. கிலியோப்பாவோட மனைவி மரியாள். ஆகையால் அங்கே சாட்சி இடுகிறவர்களே இவர்களும் ஒருவராய் இருக்கிறார். மத்தேயு எழுதின சுவிசேஷத்தில் பார்க்கும் பொழுது, அங்கே சாட்சி எடுக்கிறவர்களே அந்த 100க்கு அதிபதி அங்கே இருக்கிறார். அப்போ அந்த 100க்கு அதிபதி அவனோடு கூட இயேசுவை காவல் காத்திருந்தவர்களும் அவங்களோடு கூட இருந்தவர்களும் பூமி அதிர்ச்சியை சம்பவித்த காரியங்களை கண்டு மிகவும் பயந்து, மெய்யாகவே இவர் தேவனுடைய குமாரன் என்றார்கள். எனக்கு பிரியமானவர்களே, இவர்களெல்லாம் சாட்சி சொல்றாங்க. இயேசு கிறிஸ்துவை பற்றி நன்றி சாட்சிகளெல்லாம் சொல்றாங்க. இயேசு கிறிஸ்துவுக்காக நாம் எப்படியெல்லாம் சாட்சியாக இருந்திருக்கிறோம், என்னென்ன சாட்சிகளாக இயேசு கிறிஸ்துக்கு இருந்திருக்கிறோம், இயேசு கிறிஸ்துக்கு எப்படி நம்ம சாட்சியாக இருக்கிறோம் பாருங்க. இவங்க யாருன்னு நிறைய பேருக்கு தெரியாது. யாரு? இந்த கிலியோப்பா மரியாள் தெரியாது. ஆனால் அவங்க அந்த இடத்துல சாட்சியாக இருக்கிறாங்க. 100க்கு அதிபதி மெய்யாக இவர் தேவனுடைய குமாரன். அப்போ நம்ம என்ன செய்கிறோம்? இந்த நாளில் செய்தி கேட்கிறோம். ஆனால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்காக சாட்சியாய் நம்ம எப்படி இருக்கிறோம்? இதை தான் அப்போஸ்தலர் எழுதின 1வது அதிகாரத்தில் சொல்லுகிறார்கள். 8வது வசனத்தில் இப்படியாய் சொல்லப்படுகிறது, பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்பொழுது நீங்கள் பலன் அடைந்து எருசலேமிலும் யூதேயா முழுவதிலும் சமாரியாவிலும் பூமியின் கடையாந்தரம் பரியந்தம் எனக்கு சாட்சிகளாய் இருப்பீர்கள் என்றார். அப்போ
இந்த பரிசுத்த ஆவி நமக்கிட்ட இருந்தால் நாம் இயேசு கிறிஸ்துவுக்கு சாட்சிகளாக இருக்க போகிறோம். எப்படி என்றால், ஒரு வகையில் இயேசு இப்படி மரித்தார், இப்படி உயிர்த்தெழுந்தார், இயேசு கிறிஸ்துவனுடைய சுவிசேஷத்தை சொல்கிறவர்களாக, மற்றவங்களுக்கு பகிர்கிறவர்களாக, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒரு நாள் நம்மளை பரலோகத்தில் எடுத்துன்னு போய் வைப்பார்ன்றத ஒரே காரணத்துக்காக சில வகையில் நாம் அவருக்கு சாட்சியாக இருக்கணும். உலகத்தில் பிரச்சனை உண்டு, ஆனாலும் சாட்சிகளாக இருப்பதன் மூலமாக நாம் தேவனுடைய பல காரியங்களெல்லாம் அதில் ஈடுபடுறோம். ஒன்று, தேவனுடைய அந்த புத்திரர் என்ற ஸ்வீகாரம், இதெல்லாம் வந்துடும். அதுக்கு முதலாவது நமக்கு வேண்டியது பரிசுத்த ஆவியினுடைய அபிஷேகம். நம்மக்கிட்ட அபிஷேகம் இருந்து நாம் சாட்சி சொல்லலைன்னா அது நம்முடைய குற்றமாக இருக்கிறது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துக்கு நம்ம சாட்சிகளாக இருக்கணும். சாட்சியாக இல்லைன்னா பரிசுத்த ஆவி நம்மகிட்ட இல்லைன்றது ஒரு அறிகுறி இங்கே சொல்லப்படுகிறது. வருகின்ற நாட்களிலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துக்கு நீங்கள் சாட்சியாய் வாழ வேண்டும் என்பதே இந்த நாளின் சிலுவையின் தியானமாக இருக்கிறது. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.